என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனக்குழப்பத்திற்கு காரணம்தான் என்ன? என் மகளே, அதனை முழுவதும் நான் அறிவேன். ஏனெனில் நானே உன் தகப்பன். என் அன்பு பிள்ளையே, நீ ஒரு செயலில் ஈடுபடும் பொழுது இதை செய்யலாமா, இதை செய்தால் பிற நம்மை தவறாக நினைப்பார்களோ, இந்த செயலின் முடிவில் நமக்கு வெற்றி கிடைக்குமா என்று மனக்குழப்பத்தில் நிறைய ஆராய்ந்து கொண்டிருக்கிறாய். என் அன்பு குழந்தையே, ஒரு செயலை செய்வதற்கு முன் நன்கு ஆராய்ந்து இந்த செயல் நமக்கு தேவையான ஒன்றுதானா, இந்த செயலை நம்மால் முழுமையாக செய்து முடிக்க முடியுமா என தன்னை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அந்த சுய பரிசோதனை மிக வலுவானதாக, மன தைரியத்தை தருவதாக இருக்க வேண்டும். என் அன்பு மகளே, இதில் நீ ஒன்றை நன்றாக நினைவில் கொள். அந்த சுய பரிசோதனை மன தைரியத்தை தர வேண்டுமே தவிர மனக்குழப்பத்தை அல்ல. செல்லமே, உன்னுடைய வலிமை உன் எதிரிக்கு தெரிந்த அளவு கூட உன்னை பற்றி உனக்கு தெரியவில்லையே. முதலில் உன்னை பற்றி ஆழ்ந்து யோசி மகளே. என் அன்பு குழந்தையே, உன்னால் என்ன முடியும்? ஒரு செயலை செய்யும் பொழுது நீ எவ்வளவு மகிழ்ச்சி கொள்கிறாய்? அந்த மகிழ்ச்சி உனக்கும் உன்னை சுற்றி இருப்பவருக்கும் எந்த அளவில் பயனளிக்கிறது என்பதை தெரிந்து கொள் மகளே. உன்னை பற்றி உனக்கு முதலில் தெரிய வேண்டும். அதை நீ உணர்ந்தால்தான் உன் வாழ்வில் நீ நினைத்த காரியத்தை மன தைரியத்துடன் செய்வாய். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய வாழ்வில் நிகழும் மாற்றம் ஒவ்வொன்றிற்கும் ஒரு பலமான காரணம் உண்டு. என் அன்பு மகளே, உனக்கு நான் வாய்ப்பு தரும்போது அதை நீ பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்வில் நீ முன்னேற வேண்டும். என் அன்பின் பிரியமே, உன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றம் உனக்கு மட்டுமல்ல, உன் குடும்பத்தின் முன்னேற்றத்திலும் உள்ளது. ஆதலால் என் அன்பு குழந்தையே, ஒன்றை மட்டும் எப்பொழுதும் நினைவில் கொள். நீ ஒரு செயலை செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று யோசிப்பது எவ்வளவு முதன்மையான ஒன்றோ, அதுபோலவே அந்த செயல் உனக்கும் உன்னை சுற்றி இருப்பவருக்கும் நன்மை அளிக்கும் என்றால் அந்த செயலில் மனக்குழப்பத்தை தவிர்த்து மன தைரியத்துடன் இறங்க வேண்டும். அது மட்டுமல்ல செல்லமே, அந்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பது மிகவும் அவசியம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மன தைரியத்துடன் அந்த செயலில் புத்தி கூர்மையும் அவசியம். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய மனது பிறருக்காக யோசிக்கும் இயல்புடையது. அது உனக்காகவும் யோசிக்க வேண்டும். ஏனெனில் ஏதோ ஒரு நேரத்தில் உன் துன்பங்களை நீ தனியே எதிர்கொள்ள நேரிடும். என் அன்பின் பிரியமே, நீ தனியாக உன் செயலை செய்யும் பொழுது உன் மன தைரியம் உனக்கு பக்கத்துணையாக இருக்கும். என் அன்பு மகளே, நீ எதற்காகவும் எப்பொழுதும் மனக்குழப்பம் கொள்ளாதே. ஏனெனில் நான் என்றும் உனக்கு துணையாக உள்ளேன். நீ துணிந்து செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் உன்னுடன் நான் இருக்கிறேன். நீ என்னை நினைத்து கொண்டே இரு மகளே. உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் நான் உள்ளேன். என் அன்பு மகளே, உன் தகப்பன் உன்னோடுதான் உள்ளேன். இதை நீ என்றும் மறவாதே செல்லமே. நீ நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க மனதைரியத்துடன் அந்த செயலில் இறங்கி எண்ணியதை துணிந்து செய். என் அன்பு மகளே, வாழ்க்கை மிகப்பெரிய போர்க்களம். அதில் மனிதர்கள் அவரவர் உயிரை காக்க, அவரவர் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க அவரவர் தனித்தனியே ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆதலால் என் அன்பின் அழகே, நீயும் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையானதை தேர்ந்தெடு. அதில் இருக்கும் மனக்குழப்பத்தை தூக்கி எறிந்து
எண்ணியதை துணிந்து செய் மகளே. இந்த முருகனின் ஆசியும் என்னுடைய பார்வையும் உன்னுடத்தான் இருக்கிறது. இது வேலவன் வாக்கு, என்றுமே பொய்க்காது. உன் தகப்பன் உன்னிடமே உள்ளேன். நான் உன்னுடன் இருக்கிறேன் மகளே. உனக்கு பயம் என்ன? பயத்தை தூக்கி எறிந்து நீ எண்ணிய செயலில் வெற்றி பெற அந்த காரியத்தை இன்றே துவங்கு. என் அன்பு குழந்தையே, நீ என் கரத்தில் உள்ள கூர்மையான வேல் போன்றவள். இந்த கூர்மையான வேலானது பகைவர்களை கண்டால் எப்படி உடனடியாக தாக்கி அழிக்குமோ, அதேபோல் நீ எண்ணி துணிந்து செய்யும் செயலில் உன் கூர்மையான புத்தியானது உன் பகைவரை தாக்கி அழித்துவிடும் மகளே, அழித்துவிடும். என் அன்பு குழந்தையே, நீ எண்ணி துணிந்து காரியத்தில் இறங்கு. உன் செயலில் உனக்கு பக்கத்துணையாக நான் உள்ளேன். என்னை நம்பு மகளே, என்னை மட்டும் நம்பு. என் அன்பு குழந்தையே, இந்த பிரபஞ்சமானது மிக சக்தி வாய்ந்த ஒன்றாகும். இந்த பிரபஞ்சத்திடம் நீ மனதார நினைத்து தினமும் நினைத்து கொண்டிருப்பதை தினமும் கேட்டால் அந்த பிரபஞ்சமானது உன் மனதில் நினைத்ததை நினைத்தபடியே உனக்கு நடத்தி கொடுக்கும். ஆதலால் மகளே, நீ எண்ணியதை துணிந்து செய். உன் துணிவுக்கு பக்கத்துணையாக இந்த பிரபஞ்சமும் நானும் உள்ளேன். என்னை நம்பு மகளே, என்னை மட்டும் நம்பு. நான் முதலில் கூறியதைப் போல ஒரு செயலை செய்து முடிக்க நீ உன்னை உணர வேண்டும். உன் வாழ்வில் நீ நினைத்த காரியத்தை மனதைரியத்துடன் செய்ய வேண்டும். என்னுடைய அன்பு பிள்ளையே, உன்னுடைய வாழ்வில் நிச்சயம் மாற்றம் நிகழும். அந்த மாற்றத்திற்கு முழு விளைவாக நீயே என் கண்முன்னே நிற்கிறாய். என் அழகு குழந்தையே, நீ என்றும் உன் செயலில் வெற்றி பெறுவாய். அதை செய்வதற்கு முன் அதில் மனக்குழப்பம் கொள்ளாதே மகளே. அந்த மனக்குழப்பம் உன்னை என்றுமே வளர விடாது. எப்பொழுது நீ மனக்குழப்பத்தை விட்டு மன தைரியத்துடன் எதுவென்றாலும் ஒரு கை பார்க்கலாம் என்று துணிந்து செய்கிறாயோ, அன்றே உன் வாழ்வில் படிக்கட்டுகள் போல மாற்றம் ஏறிக்கொண்டே இருக்கும். என் அன்பு மகளே, நீ இதை செய்வாய். ஏனெனில் நீ என் செல்ல குழந்தை. உன்னுடைய செயல் வெற்றிகரமாக நடைபெறும். அதில் நான் என்றும் பக்கத்துணையாக உள்ளேன். இதை மட்டும் உன் மனதில் கொண்டு நீ நினைத்த செயலை செய்து முடிக்க மனதைரியத்துடன் நிற்பேயே. ஆனால் அந்த செயலின் வெற்றியை எவராலும் தடுக்கவே முடியாது. என் அன்பு மகளே, இது வேலவன் வாக்கு, என்றுமே பொய்க்காது. இதை நம்பு. இதை நம்பி நினைத்த காரியத்தை செய்து முடி. நேரம் குறைவாகவே உள்ளது. என் அன்பு மகளே, நீ நினைத்த காரியம் நிச்சயமாக வெற்றி பெறும். ஆதலால் நீ மனக்குழப்பத்தை விட்டு உன் செயலை எண்ணி துணிந்து செய். நான் என்றும் உன்னுடன் இருக்கிறேன். உன்னோடு தான் இருக்கிறேன் மகளே.